الحمد لله فالصلاة والسلام على رسول الله أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن عمل صالحا فلنفسه ومن أساء فعليها أو كما قال عليه الصلاة والسلام. ரமதான் மாதம் 30 நாள் இவர் நோன்பு வைத்தார். இப்போ ரமதானுக்கு பிறகு அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனுஷர்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்க்குறான்? ஒருவேளை அல்லாஹு தாலா நம்மளுடைய இபாதத்தெல்லாம் மிஸ் பண்ணுறானா, நம்ம இபாதத்தை செய்யலை அப்படிங்கிறதுனால அல்லாஹு தாலாவுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு வந்துடுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹு தாலா அழகா குரானில் சொல்கிறான், யார் நல்ல அமல் நீங்கள் எவ்வளோ செய்வீங்களோ அது உங்களுக்கு தான், நீங்கள் தீமைகள் எவ்வளோ செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு தான், அது உங்களுக்கு அப்படியே எதிராக வந்துடும். இதனால் அல்லாஹு தாலாவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடுறது கிடையாது. இது அழகா அரபு வார்த்தையில் ஒரு அழகான ஒரு வாசகம் சொல்லாங்க, லா தன்ஃபஅஹு தாஅத்துன். நிறைய உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் வணங்குறதுனால அல்லாஹு தாலாவுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடைச்சிருமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. வலா ததுர்ருஹு மாசியா. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் பாவம் செய்கிறதுனால அல்லாஹு தாலாவுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவா கண்டிப்பாக கிடையாது. இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையும் கூட. அல்லாஹு தாலா என்றைக்குமே அல்லாஹ், அவன் உலகத்தையே படைக்கலை அப்படின்னாலும் அவன் தான் ஹாலிக். இதுதான் நம்மளுடைய கொள்கையும் கூட. அல்லாஹு தாலாவுடைய தன்மையும் அதுதான். அதில் எந்த ஒரு குறைபாடும் அப்படிங்கிறதும் வந்துடாது. அப்போது நம்ம இபாதத்து செய்யலை அப்படிங்கிறதுனால என்னென்ன ஏற்படும்? கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். மலக்குமார்கள் ஒவ்வொரு மனுஷர்கிட்ட இருந்தும் இபாதத்தை எதிர்பார்க்குறான். சொர்க்கத்துடைய வாசல்கள் அப்படிங்கிறது எல்லாருடைய இபாதத்தை அதை காத்துக்கிட்டே இருக்கு. ஹதீஸ்களில் வருது, சொர்க்கத்துடைய வாசல்கள் எப்படி ரமதான் மாதத்தில் திறக்கப்படுதோ அதே போல் ஒரு மனிதனுடைய இபாதத்தையும் அந்த வாசல் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வானத்தில் 2 வாசல் இருக்குது. ஒரு வாசல் வழியாக ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் வருது அப்படின்னு சொன்னால் இன்னொரு வாசல் வழியாக இவருடைய அமலே சாலிஹ் அங்கே போய் சேருது. ஒருவேளை இவர் தொழுகலை, திக்ர் செய்யலை, இவர் நோன்பு வைக்கலை, இவர் ஹஜ் செய்யலை, இவர் குரான் ஓதலை அப்படின்னா அந்த வாசல் மூடப்படுது. அந்த வாசலுக்குரிய வானம் என்னென்னு சொன்னால் அவரை பார்த்து அழுக ஆரம்பிக்குது அப்படின்னு தான் வருது. இப்போ அதனால் இவர் இந்த ரமதான் மாதம் மட்டும் இவர் இபாதத் செய்யக்கூடியவராக அல்லாஹ் தஆலா விரும்புகிறதே கிடையாது. அதான் அழகாக சொல்லுவாங்க, குன் ரப்பானியன் லா ரமதானியன். ரமதான் மாதம் வந்தால் மட்டும் இவர் இபாதத் செய்வார், ரமதான் மாதம் முடிஞ்சிருச்சு தொப்பியை கழட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் கிடையாது. நிறைய பெரியார்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, பேசல் கௌம் லா யாரிஃபூன் அல்லாஹ் இல்லா ஃபி ரமதான். இவர் ரொம்ப கேடு கட்டவங்க, ரமலான் மாதம் வந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தெரியும் அப்படிங்கிறவங்க. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.